गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பவித்திரமான பரம புண்ணியமான கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். ஏன் பரம புண்ணியமானது பவித்திரமானதுன்னா பகவத்குண வர்ணன பிரதானமாகவே இருக்கும். அது வேணும் இது வேணும்ன்றது வரவால விட பாகவதத்துக்கு பாரமஹம்ச சம்ஹிதாயாம்னு இந்த உலகத்திலேருந்து நாம வெளியில வரணும், எப்பயும் போல சாப்பிட்டு தூங்கிட்டு இப்படி இருக்கக்கூடாது, பகவானை போய் அடையணும்ன்ற லட்சியத்துக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும்ன்றதுக்காக வந்த கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அப்படி ஞானத்தையும் வைராக்கியத்தையும் விவேகத்தையும் உபதேசம் பண்றதுக்காக வந்தது. ஆரம்பத்திலேருந்து பார்த்தா பகவத் குணத்தை வைத்து கொண்டு அத்தனையும் உபதேசம் பண்ணிட்டு வருது. எத்தனை மகான்கள் அவ பிறந்து பகவானை அனுபவிச்சு அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி இப்படி அற்புதமாக நிறைய விஷயங்கள் சொல்லின்னு வருது பாகவதம். அதுல முக்கியமானது ஸ்ரீ தசமஸ்கந்தம். அந்த தசமஸ்கந்தத்தை கிருஷ்ணருடைய குணகணங்களை அற்புதமாக கங்கா பிரவாகம் போல பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சார். அத்தனையும் நாம ஒண்ணு விடாதபடிக்கு ஒரு ஸ்லோகம் இண்டு இடுக்கு உள்ள விடாதபடிக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம், பாராயணம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த 335 நாள் நம்ம படிக்கிறதுனால நமக்கு கிடைச்சது. மேலே இந்த ஏகாதச ஸ்கந்தம் இது பார்த்தா இது முழுக்கவே இந்த ஸ்கந்தமே உபதேசம் தான் முழுக்க. இத்தனை நாளா நம்ம கேட்ட பகவத்குணத்தை கேட்டதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்ததுதான் இந்த ஏகாதச ஸ்கந்தம். இந்த பகவான் சொல்லக்கூடிய இத்தனை சாதனைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த உலகத்திலேருந்து வெளில வரணும். இப்படியே ஜாலியா நவநீத சௌரியம், கோவர்தனோத்தாரணம், ருக்மிணி கல்யாணம் இவைகள்லாம் கேட்டோமோன்னோம். இவைகள்லாம் கேட்டு கேட்டு பகவான் கிட்ட ஆசை வந்து மேல நாம சாதனத்தை மேற்கொள்ளணும்ன்றதுக்காக தான் ஏகாதச ஸ்கந்தத்துல இப்படி உபதேசங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட சொல்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் மணிமணியாக அற்புதமாக மேல வரப்போறது ஏகாதச ஸ்கந்தம். அந்த ஏகாதச ஸ்கந்த ஆரம்பத்துல நவயோகி உபாக்கியானம், அப்புறம் கிருஷ்ணருடைய உத்தவ சம்வாதமானது கடைசி வரையும் இருக்கு, பூர்த்தியாருது. இங்க ஏகாதச ஸ்கந்த ஆரம்பத்துல பிரம்மனிஷ்டால் மேல ஆரம்பிக்கிறார். இந்த கிருஷ்ணர் துவாரகாதீசனா இருக்கக்கூடிய பிரபு பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது மேல என்னாச்சுன்னா பஞ்சபாண்டவர்களுடைய சொத்து முழுக்க பிடிக்கணும்னு சூதாட்டத்துக்காக துரியோதனன் கூப்பிட்டு எல்லா சொத்தையும் புடுங்கிண்டா. திரௌபதியினுடைய வஸ்திராபகரணம் இதெல்லாம் நடந்தும் போது பகவானுக்கு ரொம்ப கோபமா இந்த துரியோதனாதிகளை நிர்மூலமாக உள்ளில்லாம பண்ணினும்ன்றதுனாலதான் மகாபாரதம் அப்படின்னு யுத்தத்தை ஏற்பாடு பண்ணி அர்ஜுனனோட சேர்ந்துட்டு நரநாராயணர்களா இருக்கக்கூடிய 2 பேரும் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அசத்துகளும் அசுரர்கள் மனுஷர்களா பிறந்திருக்காளோன்னு, யாரெல்லாம் துரியோதன பட்சமா இருந்துட்டு அதர்மஷ்டர்களா இருக்காளோ அத்தனை பேரையும் நிர்மூலமாக பகவான் சம்ஹாரம் பண்ணினார். அதுக்கப்புறம் இந்த யார் வந்தாலும் திரும்ப ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். இந்த உலகத்தினுடைய நியதி, அது பகவானா இருந்தாலும் சரி, பகவான் சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதனால மேல இந்த யாதவர்களும் அவாலையும் இங்கேருந்து கலப்பணும் தீர்மானம் பண்ணிட்டார். பகவானும் தான் வைகுண்டத்துக்கு போகணும், பூபார நிவர்த்திக்காக பண்ண காரியங்கள்லாம் சபலம் ஆனதுக்கு அப்புறம் தானும் கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்படி தீர்மானம் பண்ணும்போது இந்த யாதவர்கள் எல்லாம் தனக்குத்தானே அவாலே அடிச்சுண்டு சாகிறது போல பண்ணினார். அதுக்கு ஒரு பிராமண சாபம் நிமித்தமாக வைத்தார். அந்த பிராமண சாப நிமித்தமாக அவரவர்களே உள்ளுக்குள்ள அடிச்சுண்டு எல்லோரும் காலமானார்கள். பகவானும் அதுக்கப்புறம் ஒரு வேடன் நிமித்தமாக அவன் போட்ட அம்புனால பகவானும் தன் சரீரத்தை விட்டு அவரும் வைகுண்டத்துக்கு போனார் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொன்ன உடனே மேல பரீட்சித் மகாராஜா, யாதவர்களுக்கு ஏன் பிராமண சாபம் வந்தது? அவ பிராமணர்களை தெய்வமா நினைக்கிறவாளாச்சே, பிராமணர்களை தெய்வமா நினைக்கிறவாளுக்கு ஏன் பிராமண சாபம் வந்தது? அப்பேற்பட்ட பிராமண விசுவாசிகளா இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு பிராமண சாபம் வந்தது? இதை பத்தி நீங்க சொல்லணும்னு பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்ட உடனே மேல பிரம்மனிஷ்டால இந்த கதையை ஆரம்பிக்கிறார். பகவானோடையே இருக்கணும், பகவான் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் பார்க்கணும்னு பிரம்ம ரிஷிகள்லாம் சுத்தி சுத்தி வராராம் கிருஷ்ணர துவாரகையில. அப்படி நாரதர், விஸ்வாமித்ரர், கௌதமர், வசிஷ்டர் எல்லாரும் இப்படி இருந்துட்டு இருக்கா. பகவான் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, நீங்க எல்லோரும் இங்க இருந்தது போதும், அவரவர்கள் அவளுடைய ஆசிரமத்துக்கு கிளம்புங்கன்னு பகவானுடைய ஆக்ஞையினால அவ கிளம்புறா. அப்படி கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்துட்டு பிண்டாரக்கம்னு ஒரு தீர்த்தம், அந்த தீர்த்தத்துக்கு வரார்கள். அங்க சில நேரம் இருக்கார்கள். இதெல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால நடக்கிறது. அங்க இவர்கள் இருக்கும்போது இந்த யாதவர்கள்லாம் எப்பயுமே பிராமண விசுவாசத்தோட பிரம்மரிஷிகள்லாம் பார்த்தா பூஜ்யதா புத்தியோட இருப்பா.
அழிவு காலம் வந்தவுடனே புத்தி வேற மாதிரி வேலை செய்யறது. ஜாம்பவதி புத்திரனா இருக்கக்கூடிய அந்த சாம்பனை கூப்பிட்டு அவனுக்கு வந்து ஒரு பெண் வேஷத்தை போட்டு ஒரு பூர்ண கர்ப்பிணியாக இருப்பது போல அவனை அழிச்சின்னு வந்து இந்த யாதவர்கள்லாம் எந்த பிரம்மரிஷிகள்லாம் அந்த பிண்டாரகம்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்த கரையில் இருக்காலோ அங்கே அழிச்சின்னு போய் நிறுத்தி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி, இந்த பெண்மணிக்கு பூர்ண கர்ப்பிணியா இருக்கா, இவளுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லணும்னு கேட்ட உடனே இவ கப்பட்டமா வந்திருக்கான்னு பிரம்மரிஷிகள் தெரிஞ்சுட்டு இந்த சாம்பன் தானே வந்திருக்கான். உடனே அவெல்லாம் கோபத்தோட இவனுக்கு ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, இவனுக்கு ஒரு உலக்க பிறக்க போறது, அந்த உலக்க மூலியமாக உங்க யாதவ வம்சமே அழிய போறது அப்படின்னு சொன்ன உடனே இவ விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் சொல்றா, இது சாம்பன்னு தெரிஞ்சுட்டு தான் சொல்றான்னு பயம் வந்துடுது. பயத்தோட அந்த யாதவர்கள் அந்த சாம்பனுடைய வயத்துல இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை விலக்கி பார்த்தா அதே மாதிரியே ஒரு உலக்க இருக்கு. அந்த உலக்கையை எடுத்துட்டார்கள். அந்த வயத்திலேருந்து பயம் வந்துடுத்து. இதுக்கு மேலே தன்னுடைய ராஜாவா இருக்கக்கூடிய உக்ரசேனன்ட்ட போய் சொல்லிடலாம், நடந்த விஷயத்தெல்லாம் இப்படி பண்ணிட்டோம்னு நேராக துவாரகைக்கு வந்து உக்ரசேன மகாராஜா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். அவர் எல்லாரையும் சமாதானம் படுத்தி பார்த்துக்கலாப்பான்னு சொல்லிட்டு அந்த உலக்கையை பீஸாக ஆக்கினார். அந்த உலக்கையை பீஸாக ஆக்கி சமுத்திரத்தில் தூக்கி போடுன்னு சொல்லி உத்தரவிட்டார். சமுத்திரத்தை தூக்கி போடுறதுக்காக போடுறா. அதுல ஒரே ஒரு இரும்பு ஒரு பீஸ் மாத்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அவர் அதை விட்டுட்டாராம், அலட்சியமாக போனா போறதுன்னு. இத்தனோண்டு சின்ன பீஸ் என்ன பண்ணிட போறதுன்னு இப்படி பொடிச்சாம்பலா ஆக்கின அந்த தூள் கூட சேர்ந்துட்டு அதை ஒரு பக்கம் போட்டுட்டு இந்த ஒரு சின்ன பீஸா இருக்கக்கூடிய இந்த அந்த இரும்பு பீஸையும் ஒரு இடத்துல போட்டுடுறான். அது போட்டதுக்கு அப்புறம் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற மீன் அது ஏதோ வந்து தனக்கு ஆகாரம் போல அதை சாப்பிட்டுடுது. அதை சாப்பிட்ட உடனே கரெக்டாக அந்த சமயத்தில் மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிக்கும் போது அந்த மீனையும் சேர்த்து பிடிச்சிட்டான். அதை பிடிச்சுன்னு வரும்போது அந்த மீன் ஒரு வேடன்ட்ட கிடைக்கிறது. அது வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த இரும்பு அதனுடைய துகள்களை எடுத்துண்டு அது மூலியமாக அந்த வேடன் ஒரு அம்பு செய்யலாம். அந்த அம்பு மூலியமாக தான் கிருஷ்ணர் வந்து இந்த சரீரத்தை விடுறாருன்னு இந்த கதையை சொல்லி, அப்புறம் வந்து இந்த யாதவர்கள் எல்லோரும் அவாக்குள்ளேயே ஃபுல்லா பானம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறா. இந்த உலக்கையானது நல்ல பீஸா ஆக்கி தான் சமுத்திரத்துல போட்டா. அது நாட்கள் காலடைவில் என்ன ஆயிடுதுன்னா அது அப்படியே கரைக்கு வந்து அது ஒரு தர்ப்பமுஷ்டி போலையும் ஒரு சின்ன சின்ன செடிகளாகவும் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு சமுத்திர கரையில. இவ யுத்தம் பண்ணும்போது என்னாச்சுன்னா அதே ஆயுதங்களா மாறி குடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவனை சம்ஹாரம் பண்ணணும், இவனை சம்ஹாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்படி அதை எடுத்து அடிக்கும் போது அது கதை போல ஸ்ட்ராங்கா ஆயுதங்களா மாறி ஒருத்தர் சம்ஹாரம் பண்ணிட்டு காலமாறா. இதான் நடந்தது. சர்வேஸ்வரன் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு, எல்லாத்தையும் தன் வசத்துல வச்சுட்டு இருக்கிற பிரபு, இதை நினைச்சார்னா தடுத்திருக்கலாம். ஆனாலும் அவர் வந்து இந்த காலத்துக்கு மரியாதை கொடுத்ததுனால வந்தவர்கள் எப்படியா இருந்தாலும் காலமாகணும் அப்படின்றதான விதி. அது தனக்கா இருந்தாலும் சரி இப்படிதான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணின பிரபு இந்த அரிஷ்டங்கள் எதுவும் தடுக்கவே இல்லை. ஆகையால தான் அந்த யாதவர்கள் ஒருத்தர் சண்டை போட்டுன்னு காலமானார்கள். கிருஷ்ணரும் வந்து தன் சரீரத்தை விட்டு வைகுண்டத்துக்கு போனார்னு அந்த பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு, ஏன் பிராமண சாபம் வந்து இவர் காலமானாலும் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொல்லி பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். ஏகாதச ஸ்கந்தः அத பிரதமோऽध्यायः. ஸ்ரீபாதராயணிருவாச கிருத்வா தைத்யவதம் கிருஷ்ணः சராமோ யதுபிர்வ்ருதः भुवो अवतारयत् भारं जविष्टं जनयन् कलिम्. इकोपिताः सुबहुपाण्डुसुताः सपत्नैः दुर्द्यूतहेलनकचग्रहणादिभिः तान् कृत्वा निमित्तम् इतरेतरतः समेतान् हत्वा नृपान् निरहरत् क्षितिभारमीशः. भूभारराजपृतना यदुभिर्निरस्य गुप्तैः स्वबाहुभिः अचिन्तयदप्रमेयः. मन्ये
अवनेहेननुगतोऽपि अगतं हि भारं यद्यादवं कुलमहो अविषह्यमास्ते नैवान्यतः परिभवोऽस्य भवेत् कथञ्चित् मत्संश्रयस्य विभवोन्नहनस्य नित्यम् अन्तःकलिं यदुकुलस्य विधाय वेणुस्तम्भस्य वह्निमिव शान्तिमुपैमि धामा एवं व्यवसितो राजन् सत्यसङ्कल्पयेश्वरः शापव्याजेन विप्राणां सञ्जह्रे स्वकुलं विभुः स्वमूर्त्या लोकलावण्य निर्मुक्त्यालोचनं नृणां गीर्भिस्ताः स्मरतां चित्तं पादैस्तान् ईक्षतां क्रियाः आच्छिद्य कीर्तिं सुश्लोकां वितत्य ह्यञ्जसानुकौ तमो अनया तरिष्यन्तीति अगात् स्वं पदमीश्वरः राजोवाच ब्रह्मण्यानां वदान्यानां नित्यं वृद्धोपसेविनां विप्रशापः कथमभूत् वृष्णीनां कृष्णचेतसाम् यन्निमित्तः स वै शापः यादृशो द्विजसत्तमा कथम् एकात्मनां भेद एतत्सर्वं वदस्व मे श्रीशुक उवाच बिभ्रद्वपुः सकलसुन्दरसन्निवेशं कर्माचरन् भुवि सुमङ्गलमाप्तकामः आस्थाय धाम रममाण उदारकीर्तिः संहर्तुमैच्छत कुलं स्थितकृत्यशेषः कर्माणि पुण्यनिवहानि सुमङ्गलानि गायज्जगत्कलिमलापहराणि कृत्वा कालात्मना निवसता यदुदेवगेहे पिण्डारकं समगमन् मुनयो निसृष्टाः विश्वामित्रोऽसितः कण्वः दुर्वासा भृगुरङ्गिराः कश्यपो वामदेवोत्रिः वसिष्ठो नारदादयः क्रीडन्तस्तान् उपव्रज्य कुमारायदुनन्दनाः उपसंगृह्य पप्रच्छुः अविनीता विनीतवत् ये वेषयित्वा स्त्रीवेषैः साम्बं जाम्बवती सुतं येषा पृच्छति वो विप्राः अन्तर्वत्नी असिते क्षणा प्रष्टुं विलज्जति साक्षात् प्रभृत अमोघदर्शनाः प्रसोष्यन्ति पुत्रकामाः किं स्वित् सञ्जनयिष्यति एवं प्रलब्धा मुनयः तानूचुः कुपिता नृपा जनयिष्यति वो मन्दाः मुसलं कुलनाशनम् तच्छ्रुत्वा ते अतिसन्त्रस्ताः विमुच्य सहसोदरं साम्बस्य ददृशुः तस्मिन् मुसलं खल्वयस्मयं किं कृतं मन्दभाग्यैर्नः किं वदिष्यन्ति नो जनाः इति विह्वलिता गेहान् आदाय मुसलं ययुः तच्चोपनीय सदसि परिम्लानमुखश्रियः राज्ञ आवेदयाञ्चक्रुः सर्वयादवसन्निधौ
श्रुत्वा मूघं विप्रशापं दृष्ट्वा च मुसलं नृपा विस्मिता भयसन्त्रस्ताः बभूवुः द्वारकौकसः तच्चूर्णयित्वा मुसलं यदुराजः स आहुकः समुद्रसलिले प्रास्यन् लोहं चास्यावशेषितम् कश्चिन्मत्स्यः अग्रसील्लोहं चूर्णानि तरलैस्ततः मुह्यमानानि वेलायां लग्नानि आसन् किलैरकाः मत्स्यो गृहीतः मत्स्यघ्नैः जालेनान्यैः सहार्णवे तस्योदरगतं लोहं सशल्ये लुब्धको अकरोत् भगवान् ज्ञातसर्वार्थः ईश्वरोऽपि तदन्यथा कर्तुं नैच्छत् विप्रशापं कालरूपी अन्वमोदता श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् एकादशस्कन्धे प्रथमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।